மிக பெரும் வரலாறை தாங்கி நிற்கக்கூடிய நம்முடைய தமிழ் சமூகம் வரலாற்று காலகட்டத்தில் பல மதங்களை ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகமாக இருந்துள்ளது. புத்தம், சமணம், சைவ வைணவம், இஸ்லாமியம், கிறிஸ்தவம், இந்து போன்ற பல சமயங்கள் ஏதோ ஒரு அரசியல் காரணத்திற்காக நம்முடைய தமிழர்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு சமயங்களாகவே இருந்துள்ளது. நம்முடைய முன்னோர்கள் வரலாற்றில் எத்தனையோ சமயங்களை பின்பற்றி வந்திருந்தாலும் நம்முடைய ஆதி வழிபாட்டு முறையான நாட்டார் வழிபாட்டு முறையை நம்முடைய தமிழர்கள் எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்கவே கிடையாது. இன்றைய காலகட்டத்தில் பெரும் கோபுரங்களை கொண்ட கோவில்களில் உள்ள தெய்வங்களை பெரும் தெய்வங்கள் என்றும், ஊர் எல்லையில் ஒரு சூளகம்பியுடன் ஒற்றைக்கல்லாய் இருக்கக்கூடிய தெய்வங்களை சிறு தெய்வங்கள் என்றும் பிரித்து வைத்துள்ளனர். ஆனால் இந்த சிறு தெய்வங்களுக்கு பின்புதான் நம்முடைய தமிழர்களின் ஒட்டுமொத்த வாழ்வியலும் வழிபாட்டு முறையும் வரலாறும் மறைந்துள்ளது. இந்த சிறுதெய்வ வழிபாட்டை நாட்டார் வழிபாடு என்றுமே அழைப்பார்கள். நாட்டார் வழிபாட்டில் ஆரிய பிராமண தாக்கம் கொஞ்சம் கூட இருக்காது. எந்த ஒரு ஆகம விதிகளுக்கும் இந்த நாட்டார் வழிபாடு உட்படாது. மேலும் இந்த நாட்டார் வழிபாட்டிலும் பல வகையான பிரிவுகள் உள்ளன. அதில் முக்கியமான பிரிவுகள் கருப்பு வழிபாடு, நடுக்கல் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. நாட்டார் வழிபாட்டில் என்னதான் பல பிரிவுகள் இருந்தாலும் அந்த பிரிவுகள் அனைத்தும் ஒரே இடத்தில் இணையும். அது முன்னோர் வழிபாடு. இறந்து போன நம்முடைய முன்னோர்களைத்தான் நம் மக்கள் கருப்பாகவும் நடுகல்லாகவும் குலதெய்வங்களாகவும் வழிபட்டு வந்துள்ளனர். இதில் எந்த முன்னோர் கருப்பாகவும், எந்த முன்னோர் நடுகல்லாகவும், எந்த முன்னோர் குலதெய்வமாகவும் மாறினார் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைய காலகட்டத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள ஒரு பிரபலமான நாட்டார் தெய்வம் கருப்பண்ண சுவாமி ஆகும். பொதுவாக நாம் முருகன் என்னும் பொழுது ஒரே ஒரு முருகனை மட்டுமே வழிபடுகிறோம். சிவன் என்னும் பொழுது ஒரே ஒரு சிவனை மட்டுமே வழிபடுகிறோம். ஆனால் கருப்பண்ணசாமி என்று வரும்பொழுது நாம் 18ஆம் படி கருப்பு, சங்கிலி கருப்பு, நுண்டி கருப்பு, கோட்டை கருப்பு, ஒண்டிப்புலி கருப்பு, மலையாள கருப்பு, முத்து கருப்பு, மாய கருப்பு என பல வகையான கருப்பண்ண சுவாமிகளை நாம் இன்று வழிபட்டு வருகின்றோம். கருப்பசாமிகளில் மட்டும் ஏன் இத்தனை வகைகள்? தமிழர்கள் மத்தியில் கருப்பு வழிபாடு என்பது ஒரு வகையான முன்னோர் வழிபாடாகவே இருந்தது. போரில் இறந்த வீரர்களுக்கு எப்படி நடுகல்லை எடுத்து நடுக்கல் வழிபாடு என்று நம்முடைய முன்னோர்கள் வழிபட்டு வந்தனரோ, அதுபோல மக்களுக்காக உயிர் நீத்த வீரர்களையே அன்றைய காலகட்டத்தில் கருப்புகளாக மாற்றி கருப்பண்ண சுவாமிகளாக வழிபட்டு வந்தனர். இறந்தவர்களை வழிபடுவதற்காக நடுகல் வழிபாடு எனும் முறை இருக்கும் பொழுது எதற்காக கருப்பு வழிபாட்டு முறை? பொதுவாக நடுக்கல் என்பது போரில் வீரமரணம் அடைந்த ஒரு வீரனுக்காக எடுக்கப்படக்கூடிய ஒரு கல்லாகும். அதன் பிறகு அந்த வீரனை யாரும் மறந்துவிடக்கூடாது என்பதற்காகவே நம்முடைய முன்னோர்கள் அந்த நடுக்கல்லை தெய்வங்களாக மாற்றி வழிபட்டு வந்தனர். இந்த நடுக்கல் என்பது பொதுவாக யாரோ ஒருவர் வீரதீர செயல்களை செய்திருந்தால் அவருடைய வீரத்திற்காக எடுக்கப்படக்கூடிய ஒரு கல் தான் நடுக்கல் ஆகும். ஆனால் கருப்பு வழிபாடு என்பது இந்த நடுக்கல் வழிபாட்டிலிருந்து சற்று மாறியதாகும். கருப்பு வழிபாடு என்பது யாரோ ஒருவர் தன்னுடைய குடும்பத்திற்காகவோ அல்லது தன்னுடைய ஊருக்காகவோ உயிர் தியாகம் செய்தவர்களையே கருப்புகளாக பிற்காலகட்டத்தில் நம்முடைய முன்னோர்கள் வழிபட்டு வந்தனர். தெரிந்தே தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர்களையே கருப்புகளாக நம்முடைய முன்னோர் வழிபட்டனர். உதாரணமாக மதுரை திருமலை கிராமத்தில் உள்ள மட கருப்பண்ண சுவாமியாகும். இந்த மட கருப்பண்ண சுவாமி என்பது திருமலை கிராமத்தில் உள்ள ஒரு கண்மாயில் அமைந்திருக்கும். அந்த கண்மாயின் மடையை திறப்பதற்கு ஒருவர் தன்னுடைய உயிரையே தியாகம் செய்த காரணத்தினால் அந்த ஊர் மக்கள் அவரை கருப்பாக மாற்றி இன்றளவும் கருப்பசாமியாக வழிபட்டு வருகின்றனர். இதுபோல தமிழ்நாட்டில் உள்ள பல கருப்பட சாமிகளுக்கும் ஒரு தனித்தனி வரலாறும் உள்ளது. பொதுவாக கருப்பசாமிகள் அனைத்தும் காவல் தெய்வங்களாகவே இருக்கும். சில பகுதிகளில் அந்த ஊரை பாதுகாத்து அந்த ஊருக்காகவே தன்னுடைய உயிரை தானம் செய்தவர்களையும் அந்த ஊர் மக்கள் கருப்புகளாக மாற்றி இன்றளவும் கருப்பண்ண சுவாமிகளாக வழிபட்டு வருகின்றனர். நடுக்கல் வழிபாட்டு முறை என்பது ஆதி காலகட்டத்தில் இருந்தே இருந்து வரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகும். பொதுவாக இந்த நடுக்கல் வழிபாடு என்பது போரில் உயிர் நீத்த வீரர்களுக்காக வைப்பார்கள். அப்படி இல்லையெனில் யாராவது வீரதீர செயல்களை செய்திருந்து இருந்து போயிருந்தால் அவர்களுக்காகவும் நடுக்கல் எடுப்பார்கள். நம்முடைய தமிழர்கள் மனிதர்களுக்காக மட்டுமல்லாமல் சேவலுக்காகவும் நடுக்கல் எடுத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அரிகண்டம் நவகண்டம் கொடுப்பவர்களுக்கும் நம்முடைய முன்னோர்கள் நடுக்கலை எடுத்து அவர்களை தெய்வங்களாக வழிபட்டு வந்தனர். இந்த நடுக்கல் வழிபாடு என்பதும் முன்னோர் வழிபாடும் என்பதும் ஒன்றுதான். தன் மக்களுக்காக உயிர் நீத்த ஒருவரை அடுத்த தலைமுறை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் அவர்களை நடுக்கல்லாக மாற்றி அவர்களை தெய்வமாக வழிபட்டு வந்தனர். இந்த முறை நடுக்கல் வழிபாட்டு முறையாகும்.
குலதெய்வ வழிபாடு என்பது இந்த மண்ணில் தோன்றி அந்த மக்களுக்காகவே உயிர் வாழ்ந்து அந்த மக்களுக்காக உயிர் நீத்த ஒருவரையே குலதெய்வங்களாக மாற்றி அவரை வழிபட்டு வந்துள்ளனர். இந்த குலதெய்வ வழிபாட்டில் இன்றும் பலர் கருப்பண்ண சுவாமிகளை வழிபட்டு வருகின்றனர். இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள பல சமூகங்களின் குலதெய்வங்களாக கருப்பண்ண சுவாமியும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு என்பது சிலர் குலதெய்வத்திற்கு பலி கொடுத்து அதை படையலாக வைப்பார்கள். சிலர் சைவ படையலையும் குலதெய்வத்திற்கு வைப்பார்கள். குலதெய்வத்தை பொறுத்தவரை அவருக்கு இந்த படையல் தான் வைக்க வேண்டும் என எந்த ஒரு விதிகளும் கிடையாது. எந்த படையலை வைத்தாலும் அதை நம்முடைய குலதெய்வங்கள் ஏற்றுக்கொள்ளும். பொதுவாக அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் இறைச்சியை அதிகமாக உண்ணும் காரணத்தினால் இன்றைய காலகட்டத்தில் நாம் நம்முடைய குலதெய்வங்களுக்கு பலி கொடுத்து அதை படையலாக போட்டு வருகின்றோம். இந்த குலதெய்வ வழிபாட்டு முறை என்பது நம்முடைய தமிழர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாகும். இதன் காரணமாகத்தான் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய நாட்டில் உள்ள பல்வேறு சமூகத்தினர் தங்களுடைய குலதெய்வத்தையும் தங்களுடைய குலத்தையும் பாதுகாப்பதற்காக சாதி மாறிய திருமணத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர். ஜாதிய மாறிய திருமணத்திற்கு தடையாக என்னதான் மேல் சாதி கீழ் சாதி என சாதிய வேறுபாடுகள் இருந்தாலும் இதை அனைத்தையுமே தாண்டி அந்த சமூகத்தினர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு கூற்று, எங்கள் குலசாமி ஒத்துக்கொள்ளாது சாதி மாறி திருமணம் செய்தால் எங்கள் குடும்பத்திற்கு தீங்கும் நடக்கும் என அன்றைய காலகட்டத்தில் இருந்து இன்று வரைக்குமே கூறி வருகின்றனர். தங்களுடைய குலசாமியை காக்கும் பொருட்டே நம்முடைய தமிழ் முன்னோர்கள் குலமாறி திருமணம் செய்வதையும் ஏற்றுக்கொள்ளாமலே இருந்துள்ளனர். இதனுடைய நோக்கம் தங்களுடைய குல தெய்வத்தையும் குல மரபையும் பாதுகாப்பதற்காகவே சொல்லப்பட்டது. ஆனால் பிற்காலகட்டத்தில் ஏற்பட்ட சாதி ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக இந்த முறை என்பது மறைந்து சக தமிழ் குடிகளுக்கு இடையேவே தீண்டாமை என்பதும் உருவானது. இன்றைய காலகட்டத்திலும் கீழ் சாதிகள் என்று சொல்லக்கூடிய பல சமூகத்திலும் இந்த குலதெய்வத்தின் காரணமாகவே அவர்களே மாறி மாறி திருமணம் செய்து கொள்ளவும் மாட்டார்கள். இதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரணம் எங்களுடைய குலசாமி ஒத்துக்காது என்பதுதான். இந்த பழிபோக்க உருவாக்கப்பட்ட சாமிகள் என்பது பிற்காலகட்டத்தில் தமிழர்களின் வழிபாட்டு முறையில் சேர்ந்த ஒரு முறையாகும். இந்த பழிபோக்க உருவாக்கப்பட்ட சாமிகள் என்பது அந்த ஊர் மக்களின் கொடுமையால் யாரோ ஒருவர் இருந்திருந்தால் அவருடைய ஆன்மா தங்களை பழிவாங்கக்கூடாது என்பதற்காக தங்களால் கொடுமை செய்யப்பட்டு இருந்த அந்த ஒருவரையே அந்த மக்கள் சாமிகளாக வழிபட்டு வந்துள்ளனர். இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள பல அம்மன் கோவிலினுடைய கதைகளும் இதே மாதிரி தான் இருக்கும். உதாரணமாக நல்லதங்காள் கதையை எடுத்துக்கொண்டால் தாது வருட பஞ்சத்தின் போது நல்லதங்காள் தன்னுடைய குழந்தைகளுக்கு உணவளிக்க இயலாமல் தன்னுடைய சகோதரனுடைய மனைவியின் கொடுமையின் காரணமாக நல்லதங்காள் அவளுடைய 7 குழந்தைகளை கிணற்றில் போட்டுவிட்டு தானும் அதே கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொள்கின்றார். இந்த ஒரு துயர சம்பவத்திற்கு பிறகு நல்லதங்காளையே இன்று பல பேர் தெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். இதுபோல இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள பல அம்மன்களுக்கு பின்னால் ஏதோ ஒரு சோகமான வரலாறு உள்ளது. அந்த மக்களே அந்த பெண்மணியை கொன்ற காரணத்தினால் பிற்காலகட்டத்தில் அந்த பெண்ணின் ஆன்மா தங்களை பழிவாங்க கூடாது என்பதற்காகவோ அல்லது அந்த பெண்ணின் மரணத்திற்கு பிறகு அந்த ஊரில் கடும் பஞ்சம் ஏற்பட்டால் இதற்கு காரணம் அந்த பெண்ணினுடைய சாபம்தான் என உணர்ந்து அந்த சாபத்திலிருந்து விமோச்சனம் அடைய அந்த பெண்ணையே சாமியாக மாற்றி இன்றளவும் வணங்கி வருகின்றனர். இந்த ஒரு முறை என்பது பிற்காலகட்டத்தில் தமிழர்கள் மத்தியில் ஏற்பட்ட ஒரு வழிபாட்டு முறையாகும். இப்படி நம்முடைய தமிழ் முன்னோர்கள் இந்த மண்ணிற்காகவும் இந்த மக்களுக்காகவும் வாழ்ந்து உயிர் நீத்தவர்களையே கடவுளாக வழிபட்டனர். இதுவே நாட்டார் வழிபாடாக இன்றளவுமே நீடித்து வருகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.